Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு புத்தம் புதிய மெகாத்தோட வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியலோட நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. பூங்காற்று திரும்புமா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேர், ஹீரோயினோட பேர் இந்த மாதிரி வராமல் டிஃப்ரெண்ட்டான டைட்டிலில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த சீரியலில் யார் யார் நடிக்கிறா, இந்த சீரியல் எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆக போகுது, எந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த சீரியலில் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இவங்க வந்து நியூ ஃபேஸஸ் கிடையாது. ஆல்ரெடி 2 சீரியல்ஸில் இவங்க தனித்தனியாக நடித்தவங்க தான். அந்த 2 சீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட் கொடுத்த சீரியல்ஸ் தான். ஹீரோவை பற்றி சொல்லணும்னா இவர் இதுக்கு முன்னாடி 6:30 டெலிகாஸ்டான சீரியலில் ஹீரோவாக நடித்தார். ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா இவங்க மத்தியானம் 3 டைம்ஸில் டெலிகாஸ்டான சீரியலில் ஹீரோயினாக நடித்தாங்க. 3 டைம்ஸ்லன்னு சொன்னவொடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆக்ட்ரஸ் சோப்னா தான். ஆமாம், கரெக்ட் தான். ஆக்ட்ரஸ் சோப்னா தான் பூங்காற்று திரும்புமா சீரியலில் ஹீரோயினை நடிக்க போகிறாங்க. ஹீரோ யாராக நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக சாயந்தரம் 6 டைம் ஸ்லாட்டில் இதுக்கு முன்னாடி சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த மோதலும் காதலும் சீரியல் நடித்த ஆக்டர் சமீர் தான் இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வேறு எந்த சீரியல்லையும் தமிழில் கம்பேக் கொடுக்காம இருந்தார். பட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை மூலமாக சோஸில் அவர் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஆல்சோ தெலுங்கு சீரியலான சீதாராமன் சீரியலில் அவர் ஹீரோவாக இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ தமிழில் ஒன்ஸ் அகைன் இந்த சீரியல் மூலமாக என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த சீரியலில் ஒன் ஆஃப் த சீரியலில் இப்போ பூங்காற்று திரும்புமா சீரியல் வந்துருச்சு. ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. இவங்க 2 பேர் நடிச்ச 2 சீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் கொடுத்த சீரியல்ஸ் தான். ஸோ இந்த சீரியல் பிரைம் டைமில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 9:30 டைம் ஸ்லாட், 10 மணி டைம் ஸ்லாட், 10:30 டைம் ஸ்லாட், இதில் ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டில் இந்த சீரியல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.